சொல்லுங்க. நான் புதினா சாதம் எப்படி சொல்லுப்பா? புதினா சாதம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. சமையல் குறிப்பெல்லாம் என்கிட்ட. ஏன் அண்ணா செய்ய தெரியாத? நான் தாம்பரம். ஓகே ஓகே. நானே குமார் அண்ணா கிட்ட தான் சமையல் கற்றுக்கணும். என் கணவர் வந்து சிஎம்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கார். ரெண்டு பசங்க. அப்போ அது வாங்கினடா. வேணாங்க வா. ஜாதிக்கு எவ்வளோன்னு கேட்டுருவோம் காசு. ஜாதி பூக்கு எவ்வளோன்னு காசு கேட்டுருவோம். சொல்லு. இல்லை கொன்னுடுவேன் இப்போ. ஏன் நான் தங்கச்சி கொன்னுடுவேன்னு சொல்றீங்க? பாவம் இல்லையா? நான் பசங்க என்ன படிக்கிறாங்க? பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பாப்பா வந்து எல்கேஜி படிக்கிறான். சாரி, பாப்பா வந்து எல்கேஜி படிக்கிறான். சரி சரி சரி. நார்மலாக புதினா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு புதினா சட்னி செய்வோம் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவேன் சாதம் போட்டு. நான் அந்த மாதிரி தான் செய்வேன். ஹோட்டலெல்லாம் வேறு மாதிரி செய்வாங்க இல்லையா? எனக்கு தெரியுது. அப்புறம் சொல்ல முடியாதது. லைவ் பார்க்குற எல்லாரும் சேட் பண்ணுங்க. சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்க எல்லாரும். ஹாய் ரஞ்சித், வாங்க. வெல்கம் டு மை சேனல். வாங்க, வணக்கம். டிஎன்சி ஆப்ரேட்டர் ஒரே வீட்டில் நானும் வேறு பார்த்து. டிஎன்சி இல்லை, சிஎன்சி. வாங்க, லைக் டவுன்மா. குமார் துபாய் வாங்க. குமார் அண்ணா, புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க அண்ணா எனக்கு. குமார் அண்ணா, புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. எங்க சபரி அண்ணா கேட்குறாரு. புதினா சட்னி அதை சாதத்தின் தலையில் ஊத்தினா அது புதினா சாதமா? ஆமா, அதுதான். ஒரே ஹீட்ல தெரியலங்க. எனக்கு தெரியல. ஹாய் மச்சான். குட் ஈவினிங் ஆல் அப்படி சொல்லியிருக்காங்க.